உலகமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நமக்காக ஆயிரக்கணக்கான பாடல்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். தினந்தோறும் ஒரு பாடல் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 நாட்கள் ஆகும் அவருடைய பாடல்களை வாசித்து முடிப்பதற்கு. அவ்வளவு தூரம் பெரும் கடலாக சமுத்திரமாக நமக்கு பாடல்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். அதை தவிர உரைநடையும் நிறைய இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, குழந்தைகள் திடீர்னு நம்மக்கிட்ட விதவிதமாக கேள்வி கேட்பாங்க தெரியுமா? குழந்தைகள் கேள்வி கேட்கும்போது தான் நம்ம அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவோம். ஏன்னா அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாமே சத்தியத்தின் அடையாளம். அந்த அளவுக்கு அவர்கள் கல்மிஷம் இல்லாமல் மிகவும் எளிய மனதோடு எந்த விதமான களங்கமும் இல்லாத மனதோடு கேள்வி கேட்பார்கள். அப்படி கேட்குற ஒரு கேள்வி, கடவுளை எங்கிட்ட காட்டு அப்படிம்பாங்க. சடார்னு அப்படி கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? கடவுளை எங்கிட்ட காட்டு அப்படின்னா அந்த கடவுள் தரிசனம் என்பதை குழந்தைகளுக்கு நம்ம எப்படி காட்டுவோம்? புகைப்படங்களை காட்டலாம், ஓவியங்களை காட்டலாம், எல்லாம் காட்டலாம். ஆனால் வள்ளல் பெருமான் காட்டுகிறார். அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதிலெல்லாம் நம்ம பார்க்க தவறுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை நாமே சீர்திருத்தி கொண்டால்தான் குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். அப்படித்தான் அவங்க கடவுளை காட்டு அப்படின்னா இனிமேலிருந்து நாம் நிச்சயமாக இப்போ பாரு, இதில் பாரு அப்படின்னு பழக்கினோன்னு வைங்க, எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். அது ஒரு எளிமையான பாடல். இந்த பாடலுக்கு தனியாக உரை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வாசிக்கும் போதே புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு மிக எளிமையான மக்கள் மொழியில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு பாடல். ஏன்னா எல்லோருக்கும் அந்த இறை தேடல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மிக பிரம்மாண்டமாக புலவர்கள் மொழியில், பண்டிதர்கள் மொழியில் சொன்னால் திரும்பவும் குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு மந்திரமாக இந்த பாடலை கொடுக்கிறார். அப்படின்னா மிக எளிமையாக நாம் எல்லோரும் இதை பின்பற்றினாலே போதும். கடவுள் தரிசனம் நமக்கு தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் கிடைத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடலை பார்க்கலாமா? சிரிப்பிலே பொழுது கழிக்கும் இவ்வாழ்க்கை, சிறியவர் சிந்தை மாத்திரமோ, பொறுப்பிலே தவம் செய் பெரியர் தம் மனமும், புளிப்பிலே துவர்ப்பிலே உவர்ப்பு கரிப்பிலே, கொடிய கயப்பிலே கடிய கார்ப்பிலே, கார்ப்போடு கலந்த எரிப்பிலே புகுவதன்றி எள்ளளவும் இனிப்பிலே புகுகின்றதிலேயே, அருட்பெரும் சோதி அபயம் என்கின்ற அந்த பகுப்பில் இருக்கின்ற ஒரு பாடல். மிகவும் அருமையான பாடல். அதாவது எதுலெல்லாம் நம்ம இறைவனை தேடணும் ஆனால் தேடாமல் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியலே கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம செய்கிற விஷயங்கள் தான். அதாவது சிரிப்பிலே வாழ்க்கையை கழிக்கும் சிறியவர்னு ஆரம்பிக்கிறார்ல, இளையவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இவங்களுக்கு தான் வாழ்க்கை எப்போதும் சிரிப்பாக குதூகலமாக இருக்கிறது. அவர்களுக்கு இறை தேடல் என்பது பின்னால் வருகின்ற விஷயமாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட இளைஞர்கள், சிறியவர்கள், அவர்களை தாண்டி பொறுப்பாக தவம் செய்கின்ற பெரியவர்கள் கூட எங்கே தவற விடுகிறார்கள் பல விஷயங்களை அப்படின்னு அவர் பட்டியல் கொடுக்கிறார். பாடலை பாருங்க திரும்பவும். சிரிப்பிலே பொழுது கழிக்கும் இவ்வாழ்க்கை, சிறியவர் சிந்தை மாத்திரமோ. சிரிச்சு 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 எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்காங்கல்ல இளைஞர்கள். அவங்க இருக்கிற இடம்னு நினைச்சு பாருங்களேன். எப்பவும் ஒரு வெடிச்சிருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? காரணம் என்னன்னா ஸ்வீட் நத்திங்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க சிரிக்கிறதுக்கு காரணம் ஸ்வீட் நத்திங்ஸ். அவங்களுக்கு காரணமே தேவையில்லை. எப்போதுமே வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற அந்த சிறியவர்கள், இளைஞர்கள், அவர்களை தாண்டி பெரியவர்கள்ட்ட வர்றாரு. அவங்க எப்படி இருக்காங்களாம் சொல்றார் பாருங்க. பொறுப்பிலே தவம் செய் பெரியர் தம் மனமும், புளிப்பிலே துவர்ப்பிலே உவர்ப்பு கரிப்பிலே. பொறுப்பிலே தவம் செய் பெரியவர் தம் மனமும் எப்படி இருக்கு? புளிப்பா இருக்கு, உவர்ப்பு கரிப்பா இருக்கு, எல்லாமா இருக்கு. அப்படின்னா அவர்கள் சாப்பிடுகின்ற உணவை சொல்கிறாரா? இல்லை. உணவை சொல்றதுக்கு இது என்ன சமையல் பட்டியலா இல்லை மளிகை பட்டியலா? இல்லை. நம்ம மனசுங்கிற அந்த அறைகளுக்குள்ள, இதயத்தின் 4 அறைகளுக்குள்ள என்னத்தை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. அதில் என்னெல்லாம் இருக்கான், என்னென்ன உணர்வுகள் இருக்கான் சொல்றாரு பாருங்க. டீகோட் பண்ணலாம் இந்த பாடலை. புளிப்பிலே துவர்ப்பிலே உவர்ப்பு கரிப்பிலே. புளிப்பு, துவர்ப்பு, கரிப்பு இப்படி நினைச்ச உடனே, ஒரு சில மனிதர்களை நினைத்தவுடன் நமக்கு இப்படியெல்லாம் ஒரு சில சிலிர்ப்புகள் உடம்புல வரும்ல. ஐயோ வேண்டாம்ப்பா, அவரை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கின்ற அந்த உவர்ப்பு கரிப்பு,
புளிப்பு, அவர் பேச்சே என் காதில் கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லுவோம். புளிப்பு, உவர்ப்பு, கரிப்பு, அந்த மனிதர்கள் மீதான நமக்கான வெறுப்பு, இதைத்தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்புறம் வேற என்ன ருசி இருக்கான்? கொடிய கயப்பிலே கடிய கார்ப்பிலே. கொடிய கயப்பிலேன்னா கடும் விஷம், அந்த விஷத்தோட கசப்பு, அதை சொல்கிறார். கடிய கார்ப்பிலே, கார்ப்பாக இருக்குது, காரமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. கார்ப்பு ருசி என்பது கசப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து கார்ப்புங்கிறது அப்படியே பல்லெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியான உணர்வை தருகின்ற மனிதர்கள், அல்லது அந்த மனிதர்களை பற்றி நம் மனசில் நாம் நிறைத்து வைத்திருக்கின்ற அந்த உணர்வுகள், இறுக பிடித்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த உணர்வுகளைத்தான் பட்டியல் போடுறார். இந்த மாதிரி உணர்வுகளையும் நம்ம மனசோட 4 அறைகள், இதயத்தோட 4 அறைகளில் அடுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் என்ன ருசிக்கு போறார் பாருங்க. கார்ப்போடு கலந்த எரிப்பிலே, கார்ப்பு ருசின்னு சொல்கிறோம், அதோடு சேர்ந்த எரிப்பு, காரத்தையும் சேர்த்து அதில் அள்ளி போட்டால் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி காரம். வாயில் வச்ச உடனே கண்ணீர் வருதும், காதெல்லாம் ஜிவ்வுன்னு நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அப்படியான காரம் ஒரு சிலரை பற்றி நினைத்தால் நம் மனசுக்கு அப்படி ஒரு ஆங்காரம் பொங்கும், வெறுப்பு பொங்கும். அதைத்தான் சொல்கிறார். அடுத்தது எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. புகுவதன்றி எள்ளளவும் இனிப்பிலே புகுகின்றதிலேயே. இதிலெல்லாம் போய் நுழைஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி உணர்வுகள், இந்த மாதிரி எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் போய் நுழைஞ்சுக்கிட்டு நான் இறையோடு நேசமாக இருக்கிறேன், இறையை தேடுகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் இனிப்பில் புகுவதில்லையே அப்படின்னா, இனிப்பு ஒன்று போதும் வாழ்க்கையை கடப்பதற்கு, வாழ்க்கையை நிறைப்பதற்கு. வார்த்தைகளில் இனிப்பு, செயலில் இனிப்பு, சிந்தையில் இனிப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கார்ப்போடு இருக்கோம், காரத்தோடு இருக்கோம், உவர்ப்போடு இருக்கோம், உப்போடு இருக்கோம், புளிப்போடு இருக்கோம். அப்புறம் எப்படி நமக்கு இறை தரிசனம் கிடைக்கும்? அதனால் குழந்தைகள் நம்மக்கிட்ட கடவுளை எனக்கு காட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும், அருட்பெரும் சோதி அப்படிங்கிற அந்த வெளிச்சமான வார்த்தைகள், அந்த இனிமையான வார்த்தைகள், ஜீவகாருண்யம் என்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவங்களோட அன்பாயிரு அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அதுதான் இறை தரிசனம் என்பதையும் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் படங்களையும் சிலைகளையும் விக்கிரகங்களையும் காட்டி காட்டி மனசில் இத்தனை கசப்பு சுவைகளை வைத்திருந்தால் கடவுள் தரிசனம் நமக்கு கிடைக்காது என்பதை தெளிவாக சொல்லி தருகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இதை விட எப்படிங்க விளக்க முடியும்? சுலபமா இல்லை. நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியதை போல், நம்முடைய சிற்றறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு புரிகின்ற வார்த்தைகளை சொல்லி அடுக்குகிறார். இதைவிட வேதங்களை விடவும் மிக எளிமையாக, வேதங்களை விடவும் சத்தியமாக நம்முடைய வள்ளல் பெருமானின் குரல் ஒலிக்கிறது என்றால் அது நம் மனதில் இருத்தி பிடித்து கொள்ள வேண்டிய குரல் தானே. அதனால் மனசில் இனிமேலிருந்து இந்த நவ ருசிகளையும் விலக்கிவிட்டு இனிப்பு ஒன்றை மட்டுமே அங்கே குடியிருக்க செய்வோம். அதன் மூலமாக எந்த சுகரும் ஏறாது. இனிப்பை நம் மனசுக்குள் உள்ளத்துக்குள் ஏற்றிக்கொண்டால் சுகர் ஏறாது. நிச்சயமாக அந்த சர்க்கரையின் அளவு குறையக்கூட செய்யும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இனிமையாகும் போது அங்கே நிறைவு சேரும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். எனவே சர்க்கரையை பற்றி கவலைப்படாமல், சர்க்கரையின் அளவை பற்றி கவலைப்படாமல், இனிப்பை நம்முடைய மனசில், வார்த்தையில், செயலில், சிந்தையில் ஏற்றிக்கொள்வோம். அதன் மூலம் அந்த அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொல்வோம்ல, அதுதான் இறைநிலையும் கூட என்பதை உணர்ந்து கொள்வோம். அதற்கு ஒற்றை கருவி, ஒற்றை ஆசனம், அருட்பெரும் சோதி மட்டும்தான், ஜீவகாருண்யம் மட்டும்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.